அமெரிக்க இசை நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் கேமராவில் படம் பிடிக்கப்பட்டு வைரலான நிலையில் அஸ்ட்ரோனோமா தொழில்நுட்ப நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்டி பைரன் ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் மாகாணத்தில் உள்ள ஸ்டேடியம் ஒன்றில் கோல்ட்பிளே இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அஸ்ட்ரோனோமா தொழில்நுட்ப நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்டி பைரனும் அந்நிறுவனத்தைச் சேர்ந்த மனித வள தலைவர் கிறிஸ்டின் கபோர்டும் நெருக்கமாக இருந்த காட்சிகள் கேமராவில் பதிவாகி அங்கு வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திரையில் வெளியானது. இச்சம்பவம் குறித்து விசாரணையை தொடங்கியிருப்பதாகவும் சர்ச்சைக்குள்ளான இருவரும் விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அஸ்ட்ரோனமர் நிறுவனம் கூறியிருந்த நிலையில் ஆண்டி பைரன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஓசூர் அருகே கருச்சிதைவு ஏற்பட்டும் மருத்துவமனைக்கு செல்ல மறுத்த மலைக்கிராம பெண்ணை மருத்துவ குழுவினர் தேடிச் சென்று சமாதானம் செய்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற சம்பவம் நடந்துள்ளது. வெட்டமுகிலாலம் ஊராட்சி கடமக்குட்டை மலை கிராமத்தில் மல்லி என்ற 40 வயது பெண் 10வது முறையாக கர்ப்பமாக இருந்த நிலையில் அவருக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. அந்த பகுதியில் மருத்துவ முகாமிட்ட மருத்துவர்கள் இதுகுறித்து தகவல் அறிந்து சுமார் 2 மணி நேரமாக அப்பெண்ணை சிகிச்சைக்காக அழைத்தும் அவர் வராமல் பிடிவாதம் செய்தார். பின்பு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் வட்டார மருத்துவ அலுவலர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் கடமக்குட்டை மலை கிராமத்திற்கு மலையேறி சென்று அப்பெண்ணிடம் பேசி அவரை ஆம்புலன்ஸில் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு தற்போது அப்பெண் சிகிச்சையில் உள்ளார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.